வணக்கம் பாஜாரே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புகிறேன். கோல்டு இருக்குது, மூக்கச்சிக்குது, அதனால் சரியாக பேச முடியல. நேற்று ராத்திரி எடிட்டிங் கூட பண்ணல. வீட்டுக்கு போனோடனே தூங்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃபுல் டயர்டாகிடுச்சு. அது ஜொரம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஜாஸ்தி ரிஸ்க் இது வேணான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். நான் பேசுகிறது சரியாக கேட்குதா இல்லைன்னு தெரில. இன்றைக்கி டே 20. என்னன்னா டே 20 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் 1,00,000 சம்பாதிச்சு கட்ட போகிறேன். அந்த சேலஞ்ச் தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதான் டே 20. ஜாஸ்தி கட்டி பேச முடியல. டைம் என்னென்னா கரெக்டாக 10 மணி ஆக போகுது. இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10 மணி ஆக போகுது. இப்போ தான் ஜிக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதில் சீக்கிரமாக எழுந்துச்சி ஜிக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணிக்கு போடுறான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாக்கா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 10:40 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. என்கிட்ட கொஞ்சம் தூரம் கட்டி பேச முடியல. வேறு தொண்டை கட்டிக்கிச்சு. இப்போ நான் கொஞ்சம் கட்டி தான் பேசிக்கிறேன். அதனால ஏதாச்சும் கட்டி பேச முடியல. வேறு இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறேன் 5 கிலோமீட்டரு. அதுவும் டபுள் பார்ட்னருது. நான் பார்ட்னரை நானும் முன்னாடி தான் போயின்னுக்கிறாரு. பார்ட்னர் நான் காட்டுறேன். என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஃபுல்லாக தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே காஃபி குடிக்கிறதுக்கு போனேன்னா இவரு என்ன பண்ணிட்டுக்கிறாரு, அங்கேயே ஆர்டர் போயிட்டு பிக்கப் பண்ணிக்கின்னு என் பேக்கில் அவரே வச்சுட்டுக்கிறாரு. பார்ட்னர் நல்லவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் கஸ்டமருங்க தான் ஒருத்தருங்க. நான் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு டீ கடை. அங்கே போயிட்டு கூப்பிட்டேன், வா போய் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா நான் டீயில் குடிக்கிறதில்ல, நீ இப்போ குடிச்சிட்டு வா சொன்னார். நானும் ஒரு 4-5 வாட்டி கேட்டேன், வாவேன்னு. அவர் நான் டீயில் குடிக்கிறதில்ல சொன்னார். சரி போய் நானாக போய் குடிச்சிட்றேன், எனக்கு தலை வலிக்கிறது மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். சரி நீ எப்போ குடிச்சிட்டா சொல்லிட்டு நான் போய்ட்டு டீ குடிச்சிருக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு வரதுக்குள்ளே ஒரு ஆர்டர் ரெடி ஆகிட்டுக்குது. ஆர்டர் ரெடி ஆகிட்டோடனே எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு என் பேக்கில் வச்சுட்டுக்கிறாரு. வச்சுட்டு ஃபோன் பண்ணிருக்கிறாரு எனக்கு, தம்பி வாப்பா ரெடி ஆகிடுச்சு, நான் பேக்கில் வச்சுட்டுக்கிறேன் 5 கேக்கு, டோட்டல் 5 கேக்கு. அதில் 3 ஹவர் எடுத்துக்கின்னு 2 எனக்கு வச்சுட்டுக்கிறாரு பின்னாடி. இவர் தான் அந்த பார்ட்னரு. 2 பேர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் கேக்கு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் நகர். வேறு டெலிவரி முடிச்சாச்சு. இங்கே ஒரு சின்ன வீடியோ ப்ளே ஆகும். என்னென்னா அவன் ஏதோ ஃபங்க்ஷனா, அதுக்கு ஸ்வீட் எடுத்துங்க சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்தாங்க, காஜு கட்லி. ஆனால் ஆயிடுச்சு. அதுக்கு டெலிவரி பார்ட்னரும் அவருக்கு ஆர்டர் வரல, எனக்கு ஆர்டர் வந்துச்சு. நான் ஆர்டர் எடுத்தேன். அதை எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணிட்டு நான் போயின்னுக்கிறேன். அவர் அப்படியே இந்த பக்கம் இங்கே போயின்னுக்கிறாரு. பொருள் இல்லாமல் அவருக்கும் ஆர்டர் வரும். இன்றைக்கி கோல்டில் என்னால் பேசக்கூட முடியல, சுஸ்தாகிட்டுக்குது. அவ்வளோதான். ஓகே, இதான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணி ஆச்சு. கோ ஹோம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆர்டர் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட் வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அர்னிங்ஸ் 615 ரூபாய்க்கு வேறு காதாலேருந்து. இப்போ நான் எங்கிறேன் நான் கரெக்டாக தனி சந்திரா அங்கே இருக்கிறேன். ஒரே பக்கம் தூங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்படி திரும்ப முடியல. நான் மிரர் எல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி திரும்பி தான் பார்க்குறேன்னா அந்த பழக தோசத்தில் இப்படி திரும்ப போது ட்ரெஸ்ன்னு போகுது. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த பக்கத்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே போனால் லைட்டாக வலிக்குது. இப்போ சடன் நேரம் வந்தாக்கா இப்படி சடனாக இப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வலிக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை. வேறு வீட்டுக்கு போயிட்டா சாப்பிட்ணும். இந்த தண்ணி சந்திரா கிட்ட வந்தாலே இதே ஒரு கோல். ஆர்டர் வர்றதில்ல, ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டாக்கா ஆர்டர் நல்லா வருது. இல்லை அந்த பிரிட்ஜு கிட்டே போயிட்டால் கூட நல்லா வருது. இந்த பக்கம்லாம் அவ்வளோலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்குது, எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் நானும் போயினே இருக்கிறேன் வேறு ஆர்டருக்காக. பார்த்தீங்கன்னா ஆர்டரே வரல. சரி ஓகே, ஆர்டர் வந்தாலே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 லாஸ்ட் ஆர்டர் நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே இவ்வளோ தான் வரத்துக்கு 4:20 ஆயிடுச்சு. நான் 4 கரெக்டாக அந்த ஆர்டர் முடித்தேன். அங்கே தான் வரத்துக்கு ஒரு 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிக்குது. அதுதான் இங்கே தான் ஒரு 2 நிமிஷம் வீட்டுக்கு போடுவேன் நான். ஸோ இப்போ ஒரு அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 707 ரூபாய்க்குது. இப்போ நான் போய்ட்டு சாப்பிட்டு திருப்பி அப்படியே அப்போது 5 மணிக்காகவே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இது மாதிரி நான் ஸ்டாப்பாக ஓட்டினா தான் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும். அதனால தான் நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொரு 1/2 ஹவரில் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிருவேன். இன்னொரு 1/2 ஹவரில் சாப்பிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ டைம் என்னென்னா 6:15 ஆச்சு. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இல்லை 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைமே இல்லை. ஏன்னா ஆன் பண்ண உடனே ஆர்டரு திருப்பி அது முடிச்சுட்டு பண்ணலான்னு செகண்ட் ஆர்டர் முடிச்சா தேர்ட் ஆர்டர் அப்படி ஆர்டர் வந்துச்சு. இப்போ கூட நான் ஆர்டரில் தான் இருக்கேன். எப்போவுமே கேக் வாங்கும் போதெல்லாம் ஒரு மைண்டில் ஓடிடுங்க வேறு, எப்படியாச்சும் கேன்சல் ஆகாதா
அன்றைக்கி மாதிரி நம்மளுக்கும் கிடைக்காதா சொல்லிட்டு இதுவாகவே இருக்குது. எப்போ கேக்குன்னு ஆர்டர் வந்தாலவே கேன்சல் ஆகிடணும் இப்படியே தான் இருக்குது மைண்டு. ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்டு வந்து சின்ன கேக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசாக 1 kg கேக்கோ 2 kg கேக்கோ அப்படி தான் பெரிய கேக் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது இப்போ கூட கேக் தான் எடுக்க போயின்னுக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. இது கூட கேன்சல் ஆகிடுமா சொல்லி. சரி ஓகே வேறு லாஸ்ட் ஆர்டர் கொடுக்க போயின்னுக்கிறேன். டைம் என்னன்னா கரெக்டாக 11:02 ஆகுது. நீங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை, அதனால தான் எதுவுமே அப்டேட் பண்ணது தேவையில்ல. ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொல்கிறது சூப்பராகவே வந்துச்சு. ஓரளவுக்குலாம் இல்லை, நல்லா தான் வந்துச்சு ஆர்டரு. இது ஆர்டர் முடிச்சுட்டு ஃபைனல் டச்சில் மீட் பண்ணுறோம் தர. அப்புறம் தர வெல்கம் டு ஃபைனல் டச். இன்றைக்கி டே 20 டோட்டல் அர்னிங்ஸ் பார்த்துடலாமா? 1580 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன் இன்றைக்கி டே 20. அதில் வழக்கம் போல் 300 ரூபா பெட்ரோல் மைனஸ். எவ்வளோ வழக்கம் போல் பெட்ரோல் 300 ரூபா மைனஸ் பண்ணணும் எவ்வளோ வருதுன்னா 1280 ரூபா வருது. ஸோ இந்த 20 நாளாக நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 21,707 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தேவைன்னா 78,293 ரூபா தேவை இன்னும் 80 நாளில். அப்புறம் வேறு இன்றைக்கி நாள் எப்படி போயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பு, அப்புறமா போக செம்ம பிக்கப் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாள் ஏதோ சூப்பராக தான் போச்சு. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் அதுக்கும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து நான் அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்துனுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறேன், ஹார்ட்டின்னு கமெண்ட் பண்ணுறேன். நான் எல்லாருமே கமெண்ட் படிச்சுன்னு தான் இருக்கேன். வேறு ஒருத்தர் அவங்களோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு, அது நேரத்துக்கு வாங்க விடுங்க. முடிஞ்சால் இங்கே போட பார்க்குறேன், இல்லைனா இல்லை, ஓகேவா? ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருக்காரு. ஓகே வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இதுக்கு நான் ஜாஸ்தியாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.